9 வயது சிறுமை படுகொலை இன்னைக்கு நிறைய பேரோட நெஞ்ச பதற வச்சிட்டு இருக்கு. இது ஒரு பெரும் துயரமாவே இன்னைக்கு பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில நடிகர் விஜய் அவர்கள் அந்த சிறுமியோட பெற்றோருக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இவங்க சொன்ன இந்த செய்தி சோசியல் மீடியால பயங்கரமா வளம் வந்துட்டு இருக்கு. அத பத்தி இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம். புதுச்சேரி முத்தையாள்பேட்டை சோலை நகரில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் பொது மக்களிடம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லியே ஆகணும். கஞ்சா போதையில இளைஞர் ஒருவர் இந்த விஷயத்த செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்ட விசாரணையிலேயே இது தெரிய வந்துருச்சு. இதையடுத்து சிறுமி படுகொலைக்காக நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியில பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. சிறுமி கொலை வழக்குல நீதி வழக்கு கோரி சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள், பெண்கள் என நிறைய பேர் கடற்கரை சாலையில காந்தி சிலை முன்னாடி நின்னு போராட்டம் நடத்தினாங்க. இதுக்கு துணையா யார் நின்றுருக்காங்க அப்படின்னு பார்த்தா துணை ராணுவ படை அவர்கள் சேஃபுக்காக இவங்களுக்கு உதவிக்காரனை தூக்கியிருந்திருக்காங்க. சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே பெரும் அதிர்வலைகள்ல உருவாக்கி இருக்குன்னு சொல்லி ஆகணும். அரசியல் கட்சி தலைவர் பலர் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்க நிலையில நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் கடும் கண்டனத்தை தனதோட எக்ஸ் பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, புதுச்சேரி முத்தையாள்பேட்டையை சேர்ந்த 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலால படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் நெஞ்ச பதற வச்சிருக்கு. பெற்ற மகளை இழந்து பெருந்துயரத்துடன் உள்ள சிறுமியின் பெற்றோருக்கு கனத்த இதயத்தோட ஆறுதலை சொல்ல கடமைப்பட்டிருக்க. சிறுமிய மிருகத்தனமா ஈவு இறக்கமின்றி படுகொலை செய்த கொலையாளிகளுக்கு சட்டப்படி அதிகபட்சம் தண்டனை பெற்று தரத்துக்கு நான் முயற்சி செய்யறேன். புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிற வேண்டுகோளையும் நான் வைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் சார்பில் இதை நான் ரிக்வெஸ்டா கேட்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ இந்த செய்தி சோசியல் மீடியால பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி விஜய் அவர்கள் நிறைய உதவிக்கரங்கள் கொடுத்துட்டு இருக்க இந்த நிலையில இந்த மாதிரி செய்திகளுக்கு அவர் குரல் கொடுத்திருக்கிறது ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரும் வரவேற்பை பெற்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நிறைய பேர் அவங்களோட ஆதங்கத்தையும் கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் இன்னைக்கும் நம்ம மனசுல உழுக்கி எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.